இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ராகி கூழ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ராகி மாவு வேக வைக்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல 6 டம்ளர் தண்ணி ஊத்திக்க போறேன். இன்னைக்கு நான் 2 டம்ளர் ராகி மாவு எடுக்க போறேங்க. 2 டம்ளர் ராகி மாவு நான் இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். இது 170 கிராம்ஸ் டம்ளருங்க. இப்ப இது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நான் இதை நல்லா விஸ்க் வச்சு கலந்துக்க போறேன். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இந்த மாவை கரைச்சு வச்சுக்கலாம். இந்த மாவை அப்படியே நம்ம தண்ணிக்குள்ள போட்டோம்னா கட்டி தட்டிரும். அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த கட்டிகள் உடையவே உடையாது. 2 டம்ளர் மாவுக்கு மொத்தம் 8 டம்ளர் தண்ணி நான் யூஸ் பண்றேன். இதுல 2 டம்ளர், பாத்திரத்துல 6 டம்ளர், 8. அப்ப 1:4 ரேஷியோல நான் தண்ணி எடுத்திருக்கேன். கட்டிகள் இல்லாம முதல்ல நல்லா கரைச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இதே ராகி மாவு வேக வச்சதுல கொஞ்சம் எடுத்து ஸ்மூதி பண்ணேன். மீதி தான் நான் கூழ் காய்ச்ச போறேன். நீங்க கூழ் மட்டும் காய்ச்ச போறீங்கன்னா 3 பேருக்கு 1.5 டம்ளர் மாவு சரியா இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த கலந்து வச்ச ராகி மாவை உள்ள ஊத்தி கலந்துக்கிட்டே ஊத்தணுங்க. இல்லைன்னா டக்குன்னு கட்டி பிடிச்சிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நீங்க நல்லா கலந்து விடலாம். நல்லா கெட்டியாயிருச்சு பாருங்க. கைவிடாம கொஞ்சம் கிளறிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் கைவிடாம கிளறுங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வைங்க. அப்பப்ப கிளறி விட்டா போதும். இந்த கட்டிகளோட நல்லா ஸ்மூதா வர்ற வரைக்கும் மட்டும் கைவிடாம கிளறுங்க. அதுக்கப்புறமா அப்பப்ப கிளறினீங்கன்னா போதும். 5 நிமிஷம் வேக வச்சீங்கன்னா சூப்பரா வெந்துரும். நல்லா அல்வா மாதிரி வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடுறேங்க. நான் இதுலயே ஸ்மூதி பண்றதுக்காக ஒரு 3 கரண்டி அந்த வெந்த ராகி மாவை நான் எடுத்துட்டேங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலக்கு நீங்க கூழா கரைச்சுக்கலாங்க. இப்போ இந்த ராகி வேக வச்சது நல்லா ஆறிடுச்சுங்க. இதை நான் பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி வைக்க போறேன். ஒரு சிலர் நல்லா உருண்டை பிடிச்சி தண்ணியில போட்டு வைக்கிறாங்க. பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா எப்படி அதை கரைக்கதானே போறோம். அதனாலதான் நான் கொஞ்சம் இலக்கமாவே ராகி வேக வச்சுட்டு இதுல அப்படியே நான் தண்ணி ஊத்தி கலந்து வச்சிடுறேன். இது நீங்க நைட்டு தான் வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில நீங்க கரைச்சிக்கலாம், கூழா கரைச்சிக்கலாம். தண்ணி ஊத்தி வைக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. நல்லா கரண்டி வச்சு கலந்துட்டு மூடி வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில பார்த்து அடுத்த நாள் காலையில ஓபன் பண்ணிட்டு ஒண்ணு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுல இருக்கிற தண்ணி ஒரு பாத்திரத்துல வடிச்சு வச்சுட்டு மிக்சியில ஒரு அடி அடிச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத் ஆயிரும். அப்புறம் அந்த தண்ணியை உள்ள ஊத்திக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாம ஸ்மூத்தா வந்துருச்சுங்க. இதை ஒரு சர்விங் பவுல்ல மாத்திக்கிறேன். நீங்க வேணும்னா இதே பாத்திரத்திலேயே கூட கரைச்சிக்கலாம். நான் சும்மா வீடியோக்காக தான் சர்விங் பவுல்ல மாத்துறேன். ராகி வேக வச்ச பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்து கூட இதுல ஊத்திக்கலாம். அளவா தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த ராகி கரைச்சதோட நல்லா 3 கரண்டி அளவுக்கு கெட்டி தயிர் ஊத்திக்கோங்க. நீங்க மோர் ஊத்துறதுனாலும் ஊத்திக்கலாம். மோர் ஊத்துற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ராகி கரைக்கும் போது தண்ணி ஊத்துற அளவை குறைச்சிக்கோங்க. இது கூட நல்லா பொடி பொடியா வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரவுண்ட் ரவுண்டா வெட்டி இருக்காங்க. விதை இல்லாம சேர்த்திக்கிறேன். நல்லா ஊறினா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், கடிச்சிட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை. அவ்வளவுதான். வேணும்னா உங்ககிட்ட மாங்காய் இருந்தா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெள்ளரிக்காய் இருந்தாலும் குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதாங்க. காலையில எந்திரிச்சதுமே இதை கலந்து வச்சிட்டீங்க அப்படின்னா குடிக்கும் போது கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஊறி நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஆளுக்கு 2 டம்ளர் குடிச்சா சரியா போகும். இது 3 பேருக்கு சரியான அளவுங்க.